S21FE நமக்கு வந்து பார்த்தா சர்க்கிள் டு டிரா ஃபீச்சர் வந்து வந்திருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வந்து பார்க்கலாம். ரீசெண்டாக நம்ம S21FEக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்துச்சு. அதில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டு டிரா ஃபீச்சர் வந்து பார்த்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் செட்டிங்ஸ் போடலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணால் க்ரீன் லைன் ப்ராப்ளம் வந்து வருது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சர்க்கிள் டு டிரா இந்த ஃபீச்சர் வேண்டாம் அப்படின்னா வந்து பார்த்தா அப்டேட் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைன் வந்துட்டு இருக்கு. ஓகே, சாஃப்ட்வேர் அப்டேட் போகலாம். சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வந்து லாஸ்ட் அப்டேட். ஸோ லாஸ்ட் அப்டேட் இன்ஃபர்மேஷன் வந்து பாருங்கள் 1.6.1ல நம்ம செக்யூரிட்டி பேட்ச் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா August 1, 2024 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதோட சைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1006 MB வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. இதுலேயே நம்ம சொல்லியிருக்காங்க சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்க ஹோம் ஸ்க்ரீன் வந்து கெஸ்டர் இருக்கும். அது ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது கூகுள் சர்ச் ஆயிரும். கூகுள் லென்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இனிமேல் நம்ம வந்து சர்க்கிள் டு ட்ரா ஃபீச்சர் மூலமாக இப்படி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் வந்து நோக்கியா ஃபோன் வந்து இருக்குது. ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா காட்டிருச்சு. இப்படி ஒர்க் ஆகுது. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் கூட வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம கேமரா மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம். கேமராவில் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இதை நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் நமக்கு இந்த டாய் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டு ட்ரா ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்க முடியும். சர்க்கிள் டு ட்ரா ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கெஸ்டர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இதே மாதிரி பட்டன் வச்சிருந்தாலும் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸில் டிஸ்பிளே நேவிகேஷன் பாரில் வந்து பார்த்தா பட்டன்ஸ் எனேபிள் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்துருச்சு. ஓகே, நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தா ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா சர்க்கிள் டு ட்ரா ஃபீச்சர் வந்து பார்த்தா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எது வேணால் சர்ச் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு வேணாட்டி வந்து டிசேபிள் கூட பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வேணாம் அப்படின்னா கீழே வந்து சர்க்கிள் டு சர்ச்னு இருக்கும். அது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது. இது எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா கூகுள் ஸ்டார்ட் ஒர்க் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ சர்க்கிள் டு ட்ரா ஃபீச்சர் வரும். இதே எட்ஜில் இருந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா S21FEக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த ஃபீச்சர் வேணும் அப்படின்னா லேட்டஸ்ட்டான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்டேட் பண்ணால் க்ரீன் லைன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வந்து தயவு செஞ்சு அப்டேட் பண்ணாதீங்க. ஒரு சில பேர் S21FE வந்து பார்த்தா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தா ஃபீச்சர் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.